இன்னைக்கு ஏமாத்தி மக்களுக்கு பின்வாசல் வழியா திரும்ப உங்க வீட்டுக்கு வரப்போம். நீங்க முன்வாசல் வழியா வந்தப்ப அடிச்சு துரத்திட்டீங்க, விளக்கமாத்த அடிச்சு துரத்தியாச்சு. எனக்கு தாவேக்கா தான் வேணும் மக்கள் முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்வாசல் வழியா போய் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கைகோர்த்து ஒன்னா சேர்ந்து வராங்க. முன்வாசல் வழியா போனோம், தனித்தனியா போனோம், செவுத்துலயே அடிச்சு சப்புன்னு வச்சு அனுப்பிட்டாங்க. நம்ம இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பின்வாசல் வழியா கதவை உடச்சிட்டு உள்ள போயிருவோம்டா, என்னடா கேட்பானு நம்மளன்னு சொல்லி என் வீட்டுக்குள்ள நீ வராதன்னு உன்னை அடிச்சு நான் துரத்திட்டேன். ஆனா நீ என்ன கேட்காம ஏன் பின்வாசல் வழியா நீ என் வீட்டுக்குள்ள திரும்ப வர பாக்குற. இப்ப நான் உன்னை எதை கொண்டு அடிக்கணும்? கலர்கராணி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்குது. அதை நம்ம கண்டுகொள்ளாத போயிட்டோமா இல்லை தாண்டி போயிட்டோமா என்னன்னு தெரியல. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பல பேர் கிளம்பாக்கத்துலேருந்து புறப்பட்டு அவங்க ஊருக்கு நீங்களும் உட்பட்டு போய் சேர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 4 மணி வாக்கில் தான் போய் சேர்ந்தீங்க. இந்த மாதிரி திருச்சிக்கு நீங்களே இப்படி போயிருக்கீங்கன்னா மதுரையில் இருக்கவங்க இல்லை கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இவங்களாம் எப்படி போய் சேர்ந்துருப்பாங்க, வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அந்த தாக்கம் தான் ஒரு வேளை இங்கே தாவேக்காக ஏற்படுத்தியிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல நடந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ இருக்கிற டேட்டாவே என்ன சொல்லுது, இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்தந்த தொகுதிகளில் இத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் தாவேக்கா தோத்துருக்கு. 1000 ஓட்டு, 638 ஓட்டு, 883 ஓட்டு, இந்த வித்தியாசத்தில் தாவேக்கா தோத்துருக்குறாங்க. அப்போ அந்த 600 ஓட்டு 800 ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? இங்கேயே ஊரில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஓட்டெல்லாம் வேணாம்ப்பா, நான் ஊருக்கே போடப்பா, ஓட்டே போடலப்பான்னு சொல்லிச்சா? இல்லையே, அந்த ஓட்டெல்லாம் போடணும்னு உயிரை கொடுத்து கிளம்பி போச்சு. இங்கே கிளாம்பாக்கத்தில் சிக்கிக்கிச்சு. கிளாம்பாக்கத்துலேருந்து எப்படியாவது மூச்சை போட்டு கிளம்பி போயிடலான்னு போகும்போது அவங்க ஊரில் போய் ரீச் ஆகும்போது பாதி பேருக்கு திருச்சி தொடும்போதே மதுரையில் இருக்கிறவனுக்கு 6 மணி ஆயிடுச்சு. சில பேருக்கு திருச்சி தொடும்போதே கும்பகோணத்தில் இருக்கிறவனுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இப்படியே சாயந்தரம் நைட்டுன்னு அந்த ஓட்டிங் டே அன்னைக்கு போயிட்டு 9 மணிக்கு அவன் ஊரில் போய் சேர்றவன். ஒரு பொண்ணு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தவங்க 9 மணிக்கு போய் சேர்றாங்க. நீலகிரியில் இருக்கிறவங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அவங்க? அப்போ அந்த மாதிரி ஓட்டுகள் தான் இந்த ஓட்டுகள்லாம். இந்த காணாமல் போன ஓட்டுலாம் அதுதானே. ஓட்டே போட முடியாமல் போனதெல்லாம் எத்தனை வீடியோ பார்த்தோம் நம்ம. அவங்களுடைய போலிங் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க, அவங்க கடைசி நிமிஷம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் நின்னா இல்லைம்மா ஓட்டு போட முடியாது, க்ளோஸ்டுன்றாங்க. இருட்டாயிருச்சாங்க. அன்றைக்கி 6:30 ஆயிடுச்சு. கவுண்டிங்கே சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. அப்போது அந்த மாதிரி போனது எல்லாமே தான் இந்த ஓட்டு. எத்தனை தொகுதிகளில் 1000, 2000, 5000 நீங்கள் சும்மா கணக்கு போட்டு பாருங்க. அப்ராக்ஸாக ஒரு 15 தொகுதியில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக்காவை தோத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 15000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து கிளம்புன பஸ்ஸுகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 பஸ் கிளம்பியிருக்கும். இங்கேருந்து ப்ரைவேட் பஸ் மட்டுமே நான் சொல்கிறேன். இந்த 1500 ப்ரைவேட் பஸ்ஸஸ் கிளம்புனதுல மட்டுமே ஒவ்வொரு பஸ்லையுமே ஒரு 10 பேர் டிக்கெட்டை விட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சு? 15000. 1500 பஸ்ஸில் 10 பேர் விட்டுட்டு இருந்தான். அவனோட சாத்தியம் இருக்குது, அவ்வளோ சாத்தியம் இருக்கு. என் பஸ்லயே என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த பர்த்தில் இருந்தவர் மதுரைக்கு போக வேண்டியவர். நான் 2 மணிக்கு போய் சேர்ந்தேன். அவர் சொல்றாரு நான் மதுரைக்கு 4:30 மணிக்கு போய் சேருவேங்க, 2.5 மணி நேரம். சரி, ரைட், ஓகே. அங்கிருந்து உடனே உங்களுக்கு போலீஸ் பக்கத்துலையா? இல்லைங்க, மதுரையிலேருந்து நான் என் ஊருக்கு போகணுங்க. அந்த ஊர் எங்க இருக்குது? அது இங்கிருந்து போகணுங்க. அப்படி போய் இப்படி போயின்றாரு. என்னங்க சொல்றீங்க, நீங்கள் 6 மணிக்கு போய் சேருவீங்கன்னா தெரிலையேங்க அப்படின்ற. தெரிலங்க, போகிறேன்னு. அன்றைக்கி போய் அந்த மனுஷன் என் பக்கத்தில் இருந்த ஒரு ஓட்டு போட்டாரா இல்லையான்னு சத்தியமாக எனக்கு தெரில இப்போ வரைக்கும். அப்புறம் நான் இறங்கி சப்பல் போட்டுட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறேன். அவனோட பிரதர் போய் ஓட்டு போட்டுருங்க பிரதர் அப்படின்னு எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளமோ எங்கேயோ சாதிக்க போகிற மாதிரி. அப்படி சாதனை படைக்கிற மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஓட்டு போகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்தோம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் மேலே இருக்கிறவங்க அவ்வளோ பேர், இந்த பொண்ணுங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சிவகாசி போகணும், நான் இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அப்போ என் பஸ்ஸில் மட்டுமே 10 பேர் நான் சொல்கிறேன். எத்தனையோ பஸ்ஸில் 20 பேர் கூட இருந்துருக்கலாம். அந்த ஊருக்கு போகிறவங்க தேனிக்கு போகிற பஸ்லாம் நைட்டு 9 மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்கும். நிச்சயமாக அடித்து சொல்கிறேன் நான். அப்போது நீங்கள் ஆவரேஜாக 10 பேர்னு வச்சாலே ஒரு 15000 ஓட்டு. இந்த 15000 ஓட்டு காணாமல் போனால் தான் அந்த 15 தொகுதி 10 தொகுதி 15 தொகுதி. இந்த 15 தொகுதி வந்திருந்ததா வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி நிலைமையில நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. தாவேக்கா இப்படி கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆளுநர்கிட்ட போயிட்டு யார் இதுக்கு காரணமாக இருக்க முடியும்? இப்போ ஆட்சி அமைக்கிட்டோம் அவங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் கழித்து நாங்கள் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்போம். அது வரைக்கும் நாங்கள் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு காலையில் ஒன்று பேசிட்டு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி காலையில் பேசின பேச்சு அரசியல்வாதி என்ன மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நைட்டோட நைட்டாக போச்சு, சாயந்தரமே போச்சுன்னு ஒரு வேலையை பண்ணாரு பாருங்க முன்னாள் முதல்வர். அவர் பண்ண வேலை தான் இது எல்லாமே. போகிறாங்க, எதுக்குங்க டிராஃபிக் ஆகுது தெரியல. ஏன்ப்பா இவ்வளோ நேரம் டிராஃபிக் நிற்கிது? பொங்கலுக்கு போகாத டிராஃபிக்கா, தீபாவளிக்கு போகாத டிராஃபிக்கா? அந்த டிராஃபிக் கூட மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். இது எப்படி நிற்கிது? இதுலேருந்து ஆரம்பித்து மதுரை வாயில் பைபாஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பைபாஸ் எல்லாம் நிற்கிது. சரி, ஊருக்குள்ளே போய் வரலான்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோம்பேட்டு தாம்பரம் கிட்ட ஆரம்பித்த டிராஃபிக்கு நான் தூங்கியே எந்திரிச்சிட்டேன் 3 மணி நேரம் கழிச்சு. என் ஊர் வந்துருச்சுன்னு நினச்சி 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா கிளாம்பாக்கம் வந்துருச்சு இறங்குன்றாங்க.
நான் என்ன கொடுமையை போய் சொல்லுவேன் இதை நான் 6:30 மணி வரைக்கும் நான் கிளாம்பாக்கத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு 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 மோசடியை பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் போட முடியாதாங்க. கரூருக்கு போலீஸ் ஃபோர்ஸ் போட மாட்டீங்க, விஜய் மேலே குறை சொல்லுவீங்க. இங்கே வந்து கிளாம்பாக்கம் பக்கத்தில் போலீஸ் ஃபோர்ஸை போட்டு ஒரு அழகாக ரெகுலேட் பண்ணி ஒரு 100 போலீஸ் இருந்தால் போதாதாங்க. கிளாம்பாக்கம் என்ன பெரிய கடலை? அவ்வளோ கிளம்பாக்கத்தில் வந்து இப்போ அந்த இளைஞர்கள் வந்து அந்த டைமில் வந்து டிவிக்கு கத்துனது தான் இது ஒரு காரணமாக இருக்கும். அவன் டிவிக்கேன்னு கட்டுறான், மயிறு மட்டன்னு கத்துறான், எதையோ கட்டிட்டு போகிறான். அவன் யாராக இருந்தா உனக்கு என்ன? அப்போ நீ வந்துட்டு வெறும் திமுக ஓட்டு போகிறவனா யாரு? எல்லாருமே கிளம்பு பஸ்ஸில் ஏறு ஊருக்கு போன அனுப்பி வைப்ப. நீ உனக்கு ஓட்டு போறவனுக்கு மட்டும் ஊருக்கு அனுப்புறதுக்கு தான் நீ வந்து ஆட்சியில் இருக்கிறியா? உனக்கு ஓட்டு போறவனுக்கு மட்டும் தான் ஊருக்கு அனுப்புறதுக்கு நீ காப்பந்து முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தியா? என்னங்க இது? இல்லை அந்த பேருந்து அது அரசு அதிகாரிகள் அதை அங்கே வந்து பேருந்துக்கு சம்மந்தமான ஒரு மேனேஜரே அங்கே இல்லை, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கிளாம்பாக்கத்தில் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, போலீஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, போக்குவரத்து துறையிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்படியே பஸ்ஸஸ் வந்துச்சுன்னா அது ப்ரைவேட் பஸ்ஸாக வரும். அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் என்னால் 1500 டிக்கெட் கொடுத்துலாம் போக முடியாதுங்க. 1500 கூட கிடையாது, கடைசி நேரத்தில் 2500 3000 4000 டிக்கெட் நம்ம உட்காந்து நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கணும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கடைசி நிமிஷத்தில் போடும்போது ரைட்டா, அதை எப்போ பார்த்தோம்? நாளைக்கு நான் கிளம்புறதுக்கு இன்னைக்கு நைட் நான் பார்த்தப்ப 4500 காட்டுச்சு நிறைய டிக்கெட். நல்ல வேலை நான் முன்னாடியே போட்டு வச்சிருந்தேன். அப்போ அன்னைக்கு அந்த நிமிஷத்துல போகும்போது இந்த பிரைவேட் பஸ் எவ்வளவு பண்ணியிருக்கும்? பிரைவேட் பஸ்ஸுங்களுடைய அசோசியேஷன் ஆர்கனைசேஷனை வழி நடத்துறதுக்கு துப்பு கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கு, முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இவங்க எப்படி வந்துட்டு அரசு போக்குவரத்தை மட்டும் நடத்துவாங்க? பிரைவேட்டே கதி கேட்க முடியல, அரசையும் கதி கேட்க மாட்டாங்க. அரசு அதிகாரி போயான்னு இருப்பாங்க. அந்த வந்து இல்லைங்க நாங்கள் எலெக்ஷன் இதில் இருந்தோம், எலெக்ஷன் பந்தோபஸ்துக்கு போலீஸ் போயிட்டாங்க. இது என்னங்க பதில்? இது என்ன பதில்? ஒரு உங்களோட ஊரில் என்ன நடக்குதோ அது எல்லாத்துக்கும் பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு தானே இங்கே போலீஸே இல்லைன்னு சொல்றது தான் இந்த அரசா இருந்துச்சு. அப்போ எப்படி சொல்ல முடியும்? கரூரில் போலீஸ் இல்லை எங்களுக்கு சொல்லலாம் தெரியாதுங்க. அவ்வளோ உடனேலாம் போலீஸ் அப்படி வர வைக்க முடியாதுங்க. ஆமாம், திடுதிப்புன்னு நீங்கள் சொல்கிற நம்பர்ஸோட அதிகமாக வந்துட்டாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வந்து நிறுத்தியிருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். சமாளிக்க முடியாது, சமாளிக்க தெரியாது இவங்களுக்கு. என்னங்க சொல்கிறீங்க? திடீர்னு இவ்வளோ போலீஸ் கூட்டிகிட்டு இவ்வளோ மக்கள் கூட்டாங்களா, என்ன பண்ணுறது? இவங்களுக்கு தெரியும். அதாவது தாவேக்க நாளைக்கு ஆட்சி அமைச்சதுன்னா எப்படி ஆட்சி அமைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வாய்ஸ் சவடால் விடுவீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியிலேயே முதல்ல ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்ததில்ல அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கரூரில் ஒழுங்காக போலீஸை போடலைங்கிறது உங்களுக்கு இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு கிளாம்பாக்கத்தில் 100 போலீஸை போட முடியல உங்களுக்கு அப்படின்றதும் வந்து உங்கள் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு கிடைக்காது மட்டும் இல்லை, பஸ்ஸு கிடச்சி போன உங்களை மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுமே வந்து நடுவில் நின்றுச்சு, எதுக்கு நிற்குதுன்னே தெரியல. அதுக்கு தாவேக்கால ஆனந்த் அஜித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டெய்னர் நிறுத்திருக்கிறாங்க, வேணும்ட்டே வந்து நிறுத்தி எல்லாத்தையும் டிலே பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒரு கண்டெய்னர் அப்படியே திருப்புற மாதிரி திருப்புறது, அப்படியே வந்து அது உடனே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் நகர்த்தணும், ஆள் வரணும், போகணும். சினிமா தாங்க, கிட்டத்தட்ட இது சினிமா தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்து இப்போ தொண்டர்களாக மாறினவங்கள்லேருந்து அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் வரைக்கும் எல்லாரையுமே இந்த ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு கால் மார்க்ஸோட வரிகளெல்லாம் எடுத்து பேசுகிறானுங்களே இவனுங்க. ஆக்சுவலாக சினிமா முகத்திலே இருக்கிறது யாருன்னா இவங்க தான், திமுக தான். சினிமா மாதிரியே நடத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆட்சியெல்லாம். எப்படி கத்தி படத்தில் வந்த சீனை விஜய் அவர்கள் இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணி ரியாலிட்டியாக பண்ணுறது இல்லை மேட்ரு. ஆனால் ரமணா படத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம தமிழக சினிமாவில் நம்ம பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா, அரசு இப்படிலாம் கூட பண்ணும், இந்த மாதிரிலாம் கூட ஒரு விஷயத்தை பண்ணி ஃபோனில் போட்டு டேய் அந்த இடத்துல வண்டியை நிறுத்துறா, டேய் உனே சேகரே பாபே போடா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை இறக்கி அடித்து உள்ளே போட்டு இந்த கலவரத்தை கொண்டு வந்த மாதிரி நம்ம சினிமாவில் பார்த்தோம் தெரியுமா. அந்த சினிமாவை இவங்க ரியாலிட்டியில் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்தவங்க தான் இன்னைக்கு ஏமாற்றி மக்களுக்கு பின்வாசல் வழியாக திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரப்போறாங்க. நீங்கள் முன்வாசல் வழியாக வந்தப்போ அடித்து துரத்திட்டீங்க, விளக்கமாத்த அடித்து துரத்தியாச்சு, எனக்கு தாவேக்கா தான் வேணும் மக்கள் முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்வாசல் வழியாக போய் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கைகோர்த்து ஒன்றா சேர்ந்து வராங்க. முன்வாசல் வழியாக போனோம், தனித்தனியாக போனோம், செவுத்துலேயே அடித்து சப்புன்னு வச்சு அனுப்பிட்டாங்க. நம்ம இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பின்வாசல் வழியாக கதவை உடச்சிட்டு உள்ளே போயிடுவோம்டா, என்னடா கேட்பானுங்க நம்மளன்னு சொல்லி, என் வீட்டுக்குள்ளே நீ வராதன்னு உன்னை அடித்து நான் துரத்திட்டேன், ஆனால் நீ என்ன கேட்காம ஏன் பின்வாசல் வழியா நீ என் வீட்டுக்குள்ள திரும்ப வர பார்க்குற, இப்போ நான் உன்னை எதை கொண்டு அடிக்கணும்? என்ன புறக்கணிக்கிறது தான், நம்மள புறக்கணிச்சோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. இன்கேஸ் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒரு பொதுமக்களாக ஓட்டு போடுறவங்க பெரிய ஏமாற்றம் தான். நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இது நடக்காதுங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதாவது மனசாட்சி உள்ள அரசியல்வாதிகள் இந்த 121 எம்எல்ஏக்களாக இந்த எல்லாமும் இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விஜய் வெர்சஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ரெஸ்ட்டுக்கு தான் போக போகிறாங்க, அது தெரியும். இருந்தாலும் அந்த 121 மனசாட்சி பிரகாரம் இருக்கிற எம்எல்ஏக்கள் விசிகாவிலையும் சிபிஐலையும் சிபிஎம்லையும் இருக்கிறாங்கன்றது 100% நான் நம்புகிறேன்.
அவங்க மனசாட்சி பிரகாரம் விஜய் அவர்கள் பக்கம் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கான ஒரு இதுவும் அதில் கிடைக்கிது. கண்டிப்பாக மினிஸ்ட்ரி கிடைக்க போகுது. அதெல்லாம் வச்சு யோசித்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஒரு டிலேட் டெசிஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கரெக்ட் டெசிஷனாகவும் இருக்கும். டிலேடு நல்லது தான், பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பர் டெசிஷனாக இருக்கும். விஜய் அவர்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு தடங்கள் வர மாதிரி வரும். ஆனால் அதை உடச்சி மாஸ் காட்டி அவர் வந்திருக்கிறாரு. அது கரூர் சம்பவத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செப்டம்பர்லேருந்து. அது தொடர்ந்து நடக்குது. இந்த மே மாதம் நடந்திருக்கிற இந்த பிரச்சனையும் தாண்டி தடையெல்லாம் உடச்சவர் கண்டிப்பாக வருவார்ன்றது நான் நம்புகிறேன். வந்து கிளம்பாக்கத்தில் நடந்த சம்பவம் தான் வந்து இப்படி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அந்த கிளாம்பாக்கத்தில் அன்னைக்கு ஒரு ஒழுங்கான அரசாக செயல்படாமல், ஒரு ஒழுங்கான காப்பந்து அரசாக செயல்படாமல் திமுக நடந்துக்கிட்டது காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு அவல நிலையில் நிறுத்தி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் நடந்த அன்னைக்கு நைட்டு பிரச்சனை தான். மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி.